அதே மாதிரி முரட்டு வேற மீனை பிடிச்சிட்டோம். இன்னைக்கு மீன் அடிக்கிறோம் வாங்க போகலாம். அடிச்சிருச்சுங்க ஏத்துறா அப்படிதான் போயிடுச்சுண்ணா. ஆடச்சை மிஸ் கனவுலாம் வரும் எனக்கு. அவ்வளோதான். டேய் வீட்டுக்கு போயிடலாம், தயவு செய்து வந்துரு, வீட்டுக்கு போயிடலாம். பாரு உள்ளதானே மாட்டிருக்கு ஓடாதில்ல. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரபு. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஃபுல் வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஏரிக்கு வந்திருக்கோம். இந்த ஏரி எந்த ஊருன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மதுராந்தகம் ஏரியோடைய ஒரு சைடில் தான் வந்து பிடிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ராடு வந்து பார்த்திங்கன்னா ஹண்டிங் பிளாக் ராடு அண்ட் ரீல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய ரீல் தான், லுக்கானாவுடைய டக்ககோனா ரீலு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நியூவாக ஒரு ஃப்ராக் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃப்ராக் வச்சு தான் இப்போ நான் மீன் வந்து பிடிச்சிட்ருக்கேன். ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஃப்ராகுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 400 rupees. ஃபஸ்ட்டு இந்த ஃப்ராக் பாருங்கள். இதோடைய கண்ணே வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அண்டு இவ்வளோ சீக்கிரத்துலேயே இதில் வந்து ஒட்டு போடுற அளவுக்கு இதில் நான் வந்து மீன் வந்து பிடிச்சிட்டேன். ஸோ இந்த ஃப்ராகுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 400 ரூபா. லார்க் பிராண்டில் தயார் பண்ணியிருக்காங்க. இதோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லார்க் ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த நேமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஹூக்கு எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ இதில் தான் இன்றைக்கி வந்துட்டு நம்ம மீன் வந்து பிடிக்க போகிறோம். இதோடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 10 to 12 கிராம் வருது. ஸோ இதை வச்சு வீடியோ பண்ணலாம். அண்ட் நம்மளுடைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ஸோ நம்மளுடைய வீடியோஸை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு காலையிலேயே மீன் பிடிக்கலான்னு வந்திருக்கோம் லுக்கானா டிஷர்ட்டோட. ஸோ இந்த டிஷர்ட்டுக்கான ஒரு மரியாதைக்காவது மீன் வந்து பிடிக்கணும். இந்த இடத்துல எப்பயுமே மீன் அடிக்கும், ஆனால் நாங்கள் அடிக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கி மீன் அடிக்கிறோம் வாங்க. அங்கே பாருங்கள், போட்டதுமே செதறுது. ஓகே, இந்த வாட்டி கண்டிப்பாக மீன் அடிச்சிடும். பார்க்கலாம் அடிக்குதா இல்லையா. லாக் ஆகிடுச்சு. ஒரு சின்ன மீன் தான். ஃபஸ்ட்டு மீன் நம்ம பிடிச்சிட்டோம் வெற்றிகரமாக. ஒரு 1/2 kg சைஸ் இருக்கிற மீன். உண்மையாக சொல்லணும்னா அந்த மீன் அடிக்கும்போது நான் வந்துட்டு மீனை பார்க்கவே இல்லை. கிட்ட வந்துருச்சு ஃப்ராக்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ பார்த்தேன். ஜஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் எடுத்துருச்சு. ஃப்ராக் பார்த்தீங்களா எவ்வளோ உள்ளே போயிருக்குன்னு சொல்லிட்டு. மீன் என்னமோ வந்துட்டு 1/2 kg தான். 1/2 kg சைஸாக இருந்தாலுமே வந்துட்டு ஃப்ராகை வந்துட்டு நல்லா எடுத்துருக்கு. ஸோ இது நம்மளுடைய ஃபஸ்ட்டு மீன். இதை எடுத்து போட்டு அடுத்தடுத்த மீனை வந்து பிடிக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாதடா போடா. அண்ணாண்ட வெயில் ஏறிக்கிட்டே போகுது. சும்மா எதுவுமே இல்லைங்க, லைட்டாக அப்படியே சிப் பண்ணி தான் அடிப்பேன். ஏன்னா இதுவும் சின்ன மீன் தான், பெருசுன்றதுனால. சிவா கிட்ட கொடுத்துட்டு விட்டுடலாமா? இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மீன் தான். ஆனால் இந்த சின்ன மீனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக் நல்லா எடுத்துருக்கு. இது வந்து 1/2 kgக்கும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த ஃப்ராக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் வரைக்கும் அடிக்குது. அடுத்த மீன் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். பழத்தில் என்ன வீழ்ந்துட்டு போகிறீங்க போய்? இந்த ஓரமாக அந்த ஓரமாக இந்த ஓரம் தான். அந்த நேரில் போட அந்த பில்லு இருக்கேன், அந்த நேரில் அவ்வளோதான். அவ்வளோ லெஃப்ட் இல்லை தம்பி. கண்டிப்பாக. ஆனால் அது அந்த ஓரம் தான் வந்து நின்ன மாதிரி இருந்துச்சு. அடிச்சிருவாங்க இப்போ. வருங்க, பிடிச்சிருச்சு. போகலாம். மீன் போயிடுச்சு. மீன் போயிடுச்சா? அப்புறம் எதுக்குடா அந்த அடி போல அப்படின்லாம் சொன்னேன்.
காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கே மீன் பிடிச்சிட்டு பண்ணால் கொஞ்சம் மீன்லாம் விட்டோம். ஸோ ரொம்ப கடுப்பாக இருக்குது. இனிமேல் வந்துட்டு மீன் விடுற ஐடியாலாம் இல்லை. ஓகே, லொக்கேஷன் வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய காவா மதுரை நகர் ஏரியில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்டு. இந்த பெண்டில் தான் வந்துட்டு மொத்த விரால் மீன் இருக்கிறதா என் 18வது அறிவு சொல்லுது. ஸோ அதை பிடிக்க போகிறோம். வருவான் கவலைப்பட. அதை பரபர மீன் அடிச்சுட்டு போச்சு. நீ இப்போ போட்டு வலிச்சு நின்றல அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் லெஃப்டில் சரியான போயிட்டு செடியில் சுற்றிக்கிச்சுங்க. நல்ல சைஸ் மீன் தான். போ கிட்ட போயிடு. நல்லா சைட்லேருந்து சர்ருன்னு வந்து அடிச்சுது. ஒரு 3/4 கிலோ இருக்கக்கூடிய விரால், நல்ல சைஸு. ஃப்ராக் வந்து பார்த்தீங்களா நல்லா உள்ளே எடுத்துருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி தான், இனிமேல் மீன் எதுவும் மிஸ் பண்ணுற மாதிரி இல்லை. இது நம்ம இன்றைக்கி பிடிச்ச ஒரு 3ஆவதோ 4ஆவதோ மீன். ஸோ இதை கட்டி போட்டு அடுத்த மீன் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, எனக்கே தெரியல அந்த இடம். ஆனால் அது அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கேப் இருக்குது தாண்டி, அந்த இடத்துல போட போகிறேன். பக்காங்க நினச்ச இடத்துல போட்டேன். அடிச்சிருச்சுங்க. அந்த சைடில் பார்த்தீங்களா, இது வந்துட்டு மீன் அடிச்சது அதெல்லாம் வச்சு இது பண்ணல. கையில் தெரியும் பார்த்தீங்களா மீன் அடிச்சதுன்னா, அதை வச்சு தான் லாக் பண்ணேன். என்னடா இது வேற மாதிரி மாட்டிகிட்டு இருக்கு. கிரிப்பர் போடுற நல்ல சைஸ் வேற. மீனுடைய ஹூக் வந்து பார்த்தீங்களா தனியாக இருக்குது, ஃப்ராக் வந்துட்டு தனியாக இருக்குது. நல்லா ஹூக் ஆகிருக்கு. ஆனால் இருந்தாலும் இந்த முனையில் ஹூக் ஆகிருக்குன்றதுனால ஈஸியாக வெளியில் வந்துடும். ஸோ இதை கட்டி போடலாம். அப்படின்னா இதை கண்டிப்பாக அடிச்சே தீரணுமா? ஆமாம். பண்ணா பெருசுனா போடுறாத, விட்டுறாதடா தம்பி. வீடியோக்கு நிறைய மெனக்கிட்டுங்கிறேன் நானே. எட்ரா கையில் கிரிப்பரை. முனியில் மாட்டிகிட்டு இருக்கா பாவி. போடுறாப்ப கிரிப்பரை. போயிடுச்சுண்ணா. ஆடச்சை. அங்கேருந்து ஒருத்தவன் போச்சான்னு கேட்குறான். போடல கிரிப்பரை. கண்ணில் மாட்ட வந்தேன், போயிடுச்சு. அட பாவி, இதுக்கு நான் கேமரா மேலெல்லாம் தூக்கி எடுத்தேன்டா வீடியோவை. இல்லை அவன் ஒரே அட்டம்ப்டில் நின்ட்டான். அவன் பின்னாடி வரல. பின்னாடி வந்து வேறு மீன் இல்லை, பின்னாடி ஒரு மீன் வச்சு. அப்படியா? இந்த இடத்துல ஒரு 2-3 மீனாக ஆச்சு அவனுக்கு பிறகு மிஸ் பண்ணுறாத. ஏத்துறா அப்படிதான். மண்டியிலே வெளியே வரணும் ஹூக்கு. மிஸ்ஸே ஆகக்கூடாது. மண்டை வழியாக என்னண்டா வரணும் ஹூக்கு அப்படியே. ஐயோ அடா போடா மண்வெட்டி தலையா இருக்கா? உன்னை நம்பினு நான் வீடியோ பண்ணுறதை கட்டியும்
சரி போ, உன்னை வச்சுன்னு நான் வீடியோ பண்ணி முடிக்கிறத காட்டியும் விடிஞ்சிடும். ஐயோ நைட்டெல்லாம் தூக்கம் வராது எனக்கு, தூக்கம் வராது. ஒரு டைம் இந்த ராடு கீடு எடுத்து கனவுலலாம் வரும் எனக்கு மீன் எப்படியெல்லாம். ஒரு டைம் நீ இந்த ராடு கீடு எடுத்துன்னு வீட்டு பக்கம் வந்த கையை காலம் முறிச்சிடுவேன். போ அது பண்ண அதான் இரு அங்கே சந்து இருக்கு, பொறுமையா போ, அவசரப்படாத, பதட்டப்படாத, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுண்ணா. பதட்டப்படாதீங்க. உங்களுக்கு இருக்க அதே பதட்டம் எனக்கு இருக்கு. பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. இவனையாவது பிடிச்சி கரை சேர்க்க பாருங்க. பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறேன்னா பூக்கப்பும் பொறுமையாக பண்ணாதரா தயவு செய்து. அவ்வளோதான். டேய் வீட்டுக்கு போயிடலாம், தயவு செய்து வந்துரு, வீட்டுக்கு போயிடலாம். டேய் உங்க பாபாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு மீனுகளை எல்லாத்தையும் விட்டு. கிட்டத்தட்ட ஒரு 10 மீனுக்கு மேலே விட்டான்டா. மீன் கண்ணுக்கு தெரிஞ்சு எல்லா மீனையும் அட போடாடி அடிச்சு மாட்டிச்சுண்ணா. அடா போடாங்கு தண்டக்கரமே. அது போடுறா மீன் இல்லையா அது? என்னடா ஹூக் பண்ணுற? எல்லாமே கட்டிக்கிட்டு போகுது. நீங்கள் அசிங்கமாக கூட திட்டு, என்னதான் கெட்ட வாரத்தில் திட்ட. நான் என்னத்துக்கு திட்டிக்கிட்டு தண்டக்கரமே. இதுக்கப்புறம் நீ உன் வாழ்க்கையில் என்ன ஏதாவது கேட்ப? விட்ட இடத்துல அதே மீனை இப்போ பிடிக்கண்ணா. அது எப்படிடா பிடிக்கல, மீனே பிடிக்குமாண்ணா. சரிடா. ஆமாம் பாக்ஸ் விட்டு வந்ததால் தான் இப்போ ஒரு மீன் கூட இவர் கிடைக்கல. இல்லைன்னா கீச்சி நட்டுட்ருப்பார். மாட்டிக்கிச்சா? மாட்டிக்கிச்சுல்ல? அது ஓடாதுல்ல? இது ஓடாதுல்ல? உள்ளதானே மாட்டிருக்கு. ஓடாதுல்ல? வாய்க்குள்ள மாட்டிருக்கா, வாய்க்குள்ள மாட்டிருக்கு. நீ எத்தனை போய் மாற்றாக்கிருப்பிற, இதுவும் ஓடிட போகுது. இந்த சிரிப்பு சிரிச்சு தான் விட்ட. வாய் தோற உருவாத மாதிரி மாற்றி எடுத்துட்டு போவேன். ஏய் சிவா, மீன் பிடிச்சிட்டா. ரொம்ப நேரம் கழிச்சு ஏகப்பட்ட மீன்களை விட்டு ஒரு மீனை பிடிச்சிருக்கோம். அந்த மீன் பிடிச்ச இடமும் மறுபடியும் நல்லா இருக்கு. ஸோ அதே இடத்துல போட்டு இன்னொரு மீன் கிடைக்கலாம் பார்க்க போகிறோம். அந்த சைடு இருந்து போயினேரு. சொன்னல அதே இடத்துல போட்டு அடிக்கிறேன்னு. இதுவும் ஃப்ராக் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா உள்ள தொண்டைக்குள்ளே போயிருக்கு, மிஸ்ஸே ஆகாது. இது வந்துட்டு ஒரு 1/2 kg மேலே இருக்கக்கூடிய ஒரு நாட்டு விரால் ஃப்ராக் பாருங்கள். ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ராக் தான். நான் இவ்வளோ நாள் மீன் பிடிச்சி இதில் மீன் அதிகமாக மிஸ் ஆனது இல்லை. ஆனால் இன்றைக்கி என்னன்ட்டே தெரியல, எனக்கே ஒன்றும் புரியல. அவ்வளோ மீன் வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 7 மீனுக்கு மேலே மிஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே பெரிய மீன் தான். அதுவும் ஹூக்காய் கிட்ட எடுத்துகிட்டு வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஓகே சொன்னா அடுத்த மீனை பிடிப்போம். நம்ம அடுத்ததாக பிடிக்க போகிறது தான் வந்துட்டு லாஸ்ட்டு மீன். ஸோ இந்த மீன் பிடிச்சி முடிச்சோன்னா வீடியோ வந்துட்டு இதோட முடிச்சிடுவோம். ஸோ அந்த மீன் பிடிக்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கான லாஸ்ட் மீன் இங்கே கிடைக்கிறதான வாய்ப்பு இருக்குது. சைஸில் விருது ரொம்ப மாட்ட போகுது. ஃப்ரண்ட்டில் போயிரு, அதில் இதெல்லாம் மாட்டின்னு வரப்போகுது. டேய் அதான் போக, இப்படி தள்ளு இந்த பக்கத்தில்.
இரு இந்த பக்கம் தண்ணி அதிகமாகுது கடிச்சு அப்படியே பிடி. நம்ம லக்கு பார்த்தீங்களா, லாஸ்ட்டு மீன். இந்த மீனுமே சத்தியமாக வந்துட்டு மீன் அடிக்கும் போது பார்க்கவே இல்லை. நான் ஏதோ சைடில் வந்துட்டு திரும்பிட்டேன், அந்த கேப்பில் வந்து அடிச்சிருச்சு. ஏதோ அடிச்சிருச்சேன்னு சொல்லிட்டு இழுத்தேன், லாக்காகி கரெக்டாக இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்டிடுச்சு. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது, இந்த பிட்டில் மட்டும்தான் தண்ணி இல்லை, கரெக்டாக அந்த கேப்பில் வந்து விழுந்துருக்கு. வா 1.5 கிலோக்கு மேலேயே வருங்க. நல்லா முட்டை சைஸு மீன், நல்லா உருளையாக இருக்குது, சரியான சைஸு. வா, நான் ஃப்ராகை சுத்தவே இல்லை, அப்படியே நிறுத்திட்டேன். நிறுத்தின கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருச்சு. இதுதான் மொரட்டு விரால் மீன். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னல, மொரட்டு விரால் மீன் பிடிக்க போகிறேன்ட்டு. அதே மாதிரி மொரட்டு விரால் மீனை பிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் நம்மளுடைய லாஸ்ட்டு மீன். கிட்டத்தட்ட ஒரு 5-6 மீன் அடிச்சிருப்போம், ஆனால் ஒரு 10 மீனுக்கு மேலே விட்டுருப்போம். ஸோ வீடியோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.